Good evening, greetings to you all in the name of Lord and Savior Jesus Christ. Such a great joy to see you all once again for this 53rd episode. 53வது எபிசோட்ல உங்களை எல்லாரும் சந்திப்பதில் மிக சந்தோஷம் அடைகிறேன். வாலிபர்களுக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய தரிசனத்துல ஆண்டவர் எப்படியாவது இந்த வருகின்ற சந்ததி, அதாவது நீங்களும் நானும் இப்பொழுது இந்த காலகட்டத்துல இருக்கிறத ஆண்டவர் தனக்கென்று தேர்ந்தெடுத்து ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. இப்ப நடக்கிற சூழ்நிலை, நடக்கிற காரியங்கள் எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. அவர் வருவதற்கு முன்னாடி ஒரு சந்ததி தேவைப்படுது. இயேசு கிறிஸ்துவோட முதலாம் வருகைக்கு முன்னாடி யோவான் மூலமாக தனக்கென்ற ஒரு வழியை ஆயத்தப்படுத்தி கொண்டார். அதே போல இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகைக்கு முன்னாடி ஒரு சந்ததி அவருக்கு தேவை, ஒரு சபை அவருக்கு தேவை. அந்த சபை, அதாவது இப்ப எழும்புற ஒரு புதிய சந்ததி, இதுவரைக்கும் காணக்கூடாதது, இதுவரைக்கும் கேள்விப்படாதது, இதுவரைக்கும் உணராதது, இதுவரைக்கும் அவர்கள் எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய ஒரு சந்ததி எழும்பும். அந்த சந்ததி தான் இயேசுவோட வருகைக்கென்று வழியை ஆயத்தப்படுத்துகின்ற சந்ததியாக இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் எவ்வளவோ காரியங்கள் நம்ம கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். அநேக காரியங்களை பூமியில பாருங்களேன், இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள், பேராபத்துகள், நாசமோசமான காரியங்கள், எல்லா விதத்துக்கும் ஆண்டவர் இந்த கடைசி காலத்துல என்னென்ன நடக்கும்னு சொல்லிட்டு அதுக்கு எக்ஸாக்டா எழுதியிருக்கிறார். அதுக்கு அப்படியே தான் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நீங்களும் நானும் தப்புவிக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் அது தேவனுடைய அநாதி அழைப்பு, அநாதி தீர்மானம். அந்த தீர்மானத்துல நீங்களும் நானும் நிலைத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தருக்குள்ளாக நாம மனமகிழ்ச்சியாக அவருக்குள்ளாக என்றென்றும் நிலைத்திருப்போம். கொஞ்ச நேரம் தேவனை ஆராதிப்போம். கர்த்தருக்குள்ளாக நம்ம அந்த மிகப்பெரிய பலத்தை நம்ம காண வேண்டும். அவர் வைத்திருக்கிற திட்டங்கள் இன்னைக்கு நீங்களும் நானும் ருசித்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் எங்களோட சேர்ந்து தேவனை ஆராதிங்க. அதுக்கப்புறம் we will having a time of video since it's a pre-recorded. இன்னைக்கு அந்த குவிஸ் எங்களால போட முடியாது, பட் a small video clipping நீங்க அதை பாருங்க. அதுக்கப்புறம் then we will go on to the questionnaire. இன்னைக்குள்ள கொஸ்டின் நீங்க ஏற்கனவே பார்த்துருப்பீங்க யூடியூப்ல. அதுக்குள்ள உள்ள ஆன்சர்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு half an hour டிஸ்கஸ் பண்ணுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கொஞ்ச நேரம் தேவனை ஆராதிப்போம். தேவா, நான் நேதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் நேதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பாக்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பாக்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன்.
தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் என்னோடு இருப்பதினால். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். Thank you, Jesus. We worship you, Jesus. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தோழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தோழுகிறோம். இயேசுவே திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தோழுகிறோம். வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதஸ்தலம். வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதஸ்தலம். பணிந்து குனிந்து தொழுகிறோம், கனிந்தம்மை கண் பாருமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தோழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தோழுகிறோம். சாரோனின் ரோஜா லீலி புஷ்பம், சாந்த சொரூபியன் இயேசுவே. சாரோனின் ரோஜா லீலி புஷ்பம், சாந்த சொரூபியன் இயேசுவே. ஆயிரம் பேரிலும் சிறந்தோராம் ஆண்டவரை தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தோழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தோழுகிறோம். கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குரைத்து எண்ணலாகுமோ? கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குரைத்து எண்ணலாகுமோ? ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி ரட்சகரை தொழுகிறோம். ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி ரட்சகரை தொழு
பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். கர்த்தர் சமூகம் ஆனந்தமே, பக்தர் சபையில் பேரின்பமே. கர்த்தர் சமூகம் ஆனந்தமே, பக்தர் சபையில் பேரின்பமே. கர்த்தர் நாமத்தை கொண்டாடுகிறோம், சுத்தர்கள் போற்றும் தேவனே. கர்த்தர் நாமத்தை கொண்டாடுகிறோம், சுத்தர்கள் போற்றும் தேவனே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். எப்போ வருவீர் என்னேசுவே, ஏங்கி உள்ளம் உம்மை தேடுதே. எப்போ வருவீர் என்னேசுவே, ஏங்கி உள்ளம் உம்மை தேடுதே. பறந்து விரைந்து தீவிரமா இறங்கி வாரும் இயேசுவே. பறந்து விரைந்து தீவிரமே இறங்கி வாரும் இயேசுவே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். He is the Lord, ever His truth shall reign. Heaven and earth rejoice in His holy name. He is exalted, the King is exalted on high. Oh, He is exalted, the King is exalted on high. I will praise you. He is exalted, forever exalted, and I will praise His name. He is the Lord, forever His truth shall reign. Oh, heaven and earth rejoice in His holy name. He is exalted, the King is exalted on high. Oh, He is exalted, the King is exalted on high. You are the Lord, forever your truth shall reign. Oh, heaven and earth rejoice in your holy name. You are exalted, the King is exalted on high. Oh, you are the Lord, forever your truth shall reign. Oh, heaven and earth rejoice in your holy
Hallelujah. Good evening. Once again, greetings to you all in the name of Lord and Savior Jesus Christ. Such a great joy to see you all on this wonderful evening, on Friday evening. Every Friday, ஒவ்வொரு ஃப்ரைடேவும் 7 to 8 இந்த மாதிரி நிறைய காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்வதற்காக ஆண்டவர் நமக்கு ஒரு காலத்தை கொடுத்திருக்கிறார். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று வேத வசனத்தை நம்ம அநேகர்கள் பேசினதை கேட்டிருப்போம், நாமளும் வாசித்திருப்போம். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள்னா இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்ம வந்து ஓகே நம்ம டைமை வேஸ்ட் பண்ணாம கரெக்டாக நீங்க தூங்காம அப்படி பிஸியா இருங்க. நீங்க வந்து காலையில எந்திரிச்சு உங்களோட வேலையெல்லாம் கரெக்டா பாருங்க, சோம்பேறியா இருக்காதீங்க. சரி, அதெல்லாம் உலக பிரகாரமான காரியத்தின்படி பார்க்கும்போது நல்லதுதான். ஆனா நம்ம கர்த்தருக்குள்ள இருக்கும் பொழுது காலத்தை யாருக்கென்று நம்ம வந்து பயன்படுத்த வேண்டும் என்றால் கிறிஸ்துவுக்காக, ஆண்டவருக்காக காலத்தை படைத்து நமக்கு கொடுத்திருக்கிறார். ஓகேங்களா? அவர் காலத்துல வாழல. ஓகே, அவர் வந்து டைமுக்கு வெளியில தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறார். நம்ம காலத்துக்குள்ள உட்படுத்தி இருக்கிறார் நம்மளே. அப்போ அந்த டைம் பவுண்ட்ல இருக்கும் பொழுது அந்த காலத்தை படைத்தவர், நாம் அந்த காலத்தை அவருக்கென்று நம்ம பயன்படுத்த வேண்டும். ஏதோ இந்த 1 hour மட்டும் இந்த டைமை ஸ்பெண்ட் பண்றோம், அல்லது சண்டே ஒரு 2.5 hours நான் சர்ச்ல போய் உட்கார்ந்து இருக்கிறேன், அதனால எனக்கு ஆசீர்வாதம் கொட்டிரும்னா கொட்டாது. அப்ப கர்த்தருக்குள்ள நாம் என்றென்றும் நிலைத்திருக்க வேண்டும். அவருடன் என்றென்று நம்ம வாழ வேண்டும். ரிலீஜியஸாக வாழ்றது வந்து அது 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 அதனால நம்ம வந்து தேவனுடைய அடைய முடியாது. நம்ம ரிலீஜியஸ் லைஃப் ஸ்டைல நம்ம நிறைய ஃபாலோ பண்ணுவோம். கரெக்டாக இருப்போம், அப்படி இருப்போம், இப்படி இருப்போம், எல்லாமே கரெக்ட் தான். அந்த ரிலீஜியஸ் சிஸ்டம் மூலமாக ஆண்டவரை நம்மளால அடைய முடியாது. கர்த்தரை அன்போடும் ஆவியோடும் உண்மையோடும் தான் அவரை நம்ம அடைய முடியும். அதுதான் வேத வசனத்துல சொல்றாங்க. ஓகேங்களா? ஒரு சமரிய ஸ்திரீ இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து கேட்பாங்க. அவங்களுக்கு நல்ல ஒரு கான்வர்சேஷன் நடந்துட்டு இருக்குது. ஓகேங்களா? அப்போ அந்த சமரிய ஸ்திரீ வந்து பயங்கர ஒரு ரிலீஜியஸ் ஸ்திரீ, அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. அப்போ அவங்க பேசும்போது சொல்றாங்க, எங்களோட முற்பிதாவோட நீங்க பெரியவங்களா, மோசையோட நீங்க பெரியவங்களா, தீர்க்கதரிசி எங்களோட அப்பா எல்லாம் கொள்ளுதாத்தெல்லாம் தீர்க்கதரிசிங்க, அவங்களோட நீங்க பெரியவங்களா. அப்போ அவங்க பாரம்பரியத்தை கொண்டு வராங்க, ரிலீஜியஸ் சிஸ்டம் கொண்டு வராங்க. ஏன்னா அவங்க ரிலீஜியஸ் இதை வந்து ரொம்ப அப்படி ஸ்ட்ராங்கா பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, அதை விட ஒரு மேலான காலம் வரப்பொழுது மை பீப்புள் வில் வர்ஷிப் இன் ஸ்பிரிட் அண்ட் ட்ரூத். அப்பந்தான் அதான் ரியல் ரிலேஷன்ஷிப். நம்ம இன்னைக்கு ரிலிஜியஸ் ஆக்டிவிட்டிஸ் என்னென்னமோலாம் பண்ணி ஆண்டவரை நம்ம அடைய முடியாது. நிறைய பேர் அதை பண்ற ஒரு மிகப்பெரிய தப்பு அதுதான். சரிங்களா? சரி, அதனாலதான் இந்த 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 காலத்தை ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிறார். இந்த காலத்தை நம்ம பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு என்று வைராக்கியமாக எழும்ப வேண்டும். இந்த கடைசி காலத்துல மற்ற எல்லாத்தையும் ஆண்டவர் ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ஷட் டவுன் பண்ணி நமக்கென்று கொடுத்தார். இப்ப கொஞ்சம் ஆண்டவரோட கிருபையில எல்லாத்தையும் ரிலாக்ஸ் பண்ணி விட்டுருக்கார். திருப்பி அடுத்தது எப்ப ஷட் டவுன் ஆக போகுதுன்னு தெரியாது. சோ இனிமேல் இப்படிதான் ஓடுமான்னு காலம் நமக்கு தெரியாது. எல்லாம் ஆண்டவருடைய கரத்துல உண்டு. நாம ஆண்டவருக்கு என்று இந்த காலத்தை ஒப்புக் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை பிரித்தெடுத்து அவருக்கு நின்று வைராக்கியமாக உங்களை எடுத்து பயன்படுத்துவார். சரி, இன்னைக்குள்ள கொஸ்டின்ஸ் உங்களுக்கு எல்லாரும் பார்த்திருப்பீங்க, யூடியூப்ல இருக்கிறவங்க எல்லாரும். Why is being a good person not enough to get you into heaven? ஓகேங்களா? இதுல தமிழ்ல சொல்றேன். ஏன் நல்ல மனுஷனாக இருக்கிறான் அவன் வந்து ஏன் பரலோக ராஜ்யம் போக முடியாது? நல்ல மனுஷனாக மட்டும், ஓகேங்களா, நான் சால்வேஷனை பத்தி பேசல. அவன் வந்து உலக பிரகாரமான he is a very good person, பட் ஏன் அவரால் பரலோக ராஜ்யம் போக முடியாது? ஓகேங்களா? சோ நமக்கு தெரிஞ்ச நிறைய நல்ல மனுஷங்கள் இருப்பாங்க. ஓகேங்களா? இட்ஸ் நாட் த ரிலீஜியஸ் குட். அந்த ரிலீஜியஸ் ஸ்டைல்ல இருக்கிற குட் பர்சன் கிடையாது. ஜென்ரிக்காகவே அவங்க நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க, ஏழைகளுக்கு இறங்கி போவாங்க, அவங்க தப்பு பண்ண மாட்டாங்க, அவங்க பொய் பேச மாட்டாங்க, உண்மை எல்லாருக்கும் மத்தியிலும் அன்பா இருப்பாங்க, எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க, வாரி வழங்குவாங்க. பட் without the salvation they seems to be look good. ஓகேங்களா? ஆனா why he or she cannot go into the heaven? இன்னைக்கு அது உள்ள கேள்வி. ஓகேங்களா? ஏன்னா வேத வசனம் சொல்லுது Jesus is the only way. ஓகேங்களா? சரி, அப்போ நல்லா இருக்கிறாங்களே, அவங்க வந்து நல்லா அத உண்மையா இருக்கிறாங்க, ஆனா ஆண்டவர் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கல, ஏன் அவங்களால பரலோக ராஜ்யம் போக முடியாது? ஓகேங்களா? சரி, நான் ஒரு சிம்பிளா உங்களுக்கு முன்னாடி ஒரு லாஜிக்கை தூக்கி போடுறேன். இப்போ அவங்க வந்து நல்லவங்களாகவே வாழ்ந்துட்டாங்கன்னா, நல்லவங்களாகவே சூப்பரா வாழ்ந்துட்டாங்கன்னா கிரைஸ்ட் வந்தது வீணா போயிருக்கும்.
ஓகேங்களா? கிறிஸ்து இறக்கணும்னு அவசியமே கிடையாது, ரத்தம் சிந்தணும்னு அவசியமே கிடையாது. அதாவது ஏசப்பா பூமியில வந்து ரத்தம் சிந்தி பாவத்தை மன்னிக்கணும் அவசியமே கிடையாது. இவங்க நிறைய பேர் நல்லவங்களாகவே வாழ்ந்து, அதாவது அவங்களோட குட் டீட்ஸ் மூலமாகவே பரலோக ராஜ்யம் போயிருக்கலாம். அப்படி யாராலையும் போக முடியல. ஓகேங்களா? சோ அப்போ கிறிஸ்து வந்தது வந்து விருதாகவாக போயிருக்கும். சோ அப்போ ஏன் கிறிஸ்து வந்தாருன்னா, நம்மளுடைய குட் டீட்ஸ்னாலயோ, என்னுடைய குட் பர்சனாலிட்டினாலயோ பரலோக ராஜ்யம் அடைய முடியாது. பிகாஸ் த பைபிள் கிளியர்லி சேஸ் எவ்ரி ஒன் இஸ் ஃபால் இன்டு த சின். எல்லாமே தங்களுடைய மகிமையை விட்டு கீழே விழுந்தாங்க. ஏதேன் தோட்டத்துல மகிமையாக இருந்தாங்க. ஓகேங்களா? பாவம் வந்த உடனே அந்த மகிமை அவங்களை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சு. அந்த 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 காட்ஸ் க்ளோரி அவங்களை விட்டு போன உடனே they have been covered with a body called sin. அந்த பாவங்கிற ஒரு பாடி அவங்களை வந்து மூடிடுச்சு. ஓகேங்களா? அப்போ அதுக்கப்புறம் தான் ஸ்லோவா அந்த பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ ஸ்லோவா அந்த பாவம் வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ளாக மரணமும் வர ஆரம்பிச்சது. ஓகேங்களா? அப்போ அந்த ஆதாம் ஏவாளோட காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு 900+ வரைக்கும் ஆண்டவர் வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் பூமியில இன்னும் அந்த பாவம் பயங்கரமாக பெருக மனிதனுடைய அந்த லைஃப் ஸ்பேனை ஆண்டவர் தான் ஷார்ட் பண்ணி ஒரு 120 கொண்டு வந்தாரு. இப்போ போக போக பாத்தீங்கன்னா காலகட்டம் வந்து ரொம்ப ரொம்ப டிராஸ்டிக்கா சேஞ்ச் ஆகி நாட் ஈவன் 120 ரீச் ஆகிறதுக்கு இப்ப வந்து வாய்ப்பே இல்லாத மாதிரி தான் இருக்கு. மேபி நம்மளோட முந்தின ஜெனரேஷன் கூட 120 ஈஸியா போனாங்க. இப்போ வந்து 60 போனாலே போதுங்கிறாங்க. ஓகேங்களா? 120க்கு பாதி வந்தாச்சு. சோ அந்த அளவுக்கு ஒரு கடைசி காலத்துல வந்துகிட்டு இருக்கிறோம். சோ அப்போ அந்த பாவம் வந்தது நிமித்தம் மரணமும் பூமிக்கு வந்தது. மனிதர்களாக மரணத்தை ஜெயிக்க முடியல. சோ அப்போ இவங்க எத்தனையோ ஜனங்கள் நம்ம வேதத்துல போட்டிருக்கிற பரிசுத்தவான்களுமே சரி, இது வரைக்கும் வாழ்ந்த எல்லா ஜனங்களுமே எத்தனையோ நல்லவங்கள் இருந்திருப்பாங்க, எத்தனையோ விதமான குட் பீப்புள் இருந்திருப்பாங்க. சோ அவங்களுடைய குட் டீட்ஸ்னால அவங்க நல்லவங்களாகவே வாழ்ந்தாங்க, உண்மையா இருந்தாங்க. எந்த ஒரு பொய்யும் அவங்களோட வாயில இருந்து வந்ததே இல்லை. எவ்வளவோ உத்தமனாக வாழ்ந்தாலும் அவர்களால மரணத்தை ஜெயிக்க முடியல, அவங்களால பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியல, அவங்களால பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியாது. சோ the ultimate reason Christ came down is to set us free from the sin, set us free from the death. ஓகேங்களா? மரணத்தை ஜெயிப்பதற்காகவும் நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி, இப்ப மரணத்தை ஜெயிக்கிறது எல்லாத்துக்கும் ஒரு பெரிய கேள்வி வந்துடும். அப்பதான் நம்ம ஏன் இன்னும் மறிச்சுக்கிட்டு இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவோட முதலாம் வருகையில என்னுடைய ஆத்ம மரணம் உள்ளால, நீங்க இந்த பூமியில ஒருவேளை மறிச்சா கூட நம்மளுடைய உள்ளால இருக்கிற மனுஷன் பிழைத்து கொண்டிருக்கிறான். அதுதான் ஒரு மிகப்பெரிய சத்தியம். ஓகேங்களா? அப்போ இன்னைக்கு வந்து நிறைய நேரத்துல இன்னைக்கு நிறைய பேர் குட் டீட்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க, நல்லது. ஓகேங்களா? ஆனா அந்த குட் டீட்ஸ் விட ஃபர்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரியாரிட்டி என்னன்னா, இயேசுவை அறிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு அவர் மூலமாக எனக்கு ஒரு சால்வேஷன், பாவ மன்னிப்பின் நிச்சயம் எனக்கு இருந்தா மட்டும்தான் இந்த பூமியில நான் வாழ்றதுக்கு ஒரு ரீசன் உண்டு. இல்லாட்டி இட்ஸ் நோ யூஸ். நான் எவ்வளவுதான் நல்ல மனுஷனாக வாழ்ந்தாலும் if I doesn't know Jesus or if I doesn't accept Jesus, then it's totally into the mess. ஓகேங்களா? சரி, ஏன் இன்னைக்கு நம்ம கேள்வி வந்து, ஏன் ஒரு நல்ல மனுஷனால பரலோக ராஜ்யம் அவனோட சொந்த முயற்சினால போக முடியாது? ஓகேங்களா? ஒரு சிம்பிளான இலுஸ்ட்ரேஷன் ஆண்டவர் இந்த பூமியில வந்திருக்கும் போதே அவர் நமக்கு காமிக்கிறார். ஓகேங்களா? எங்கன்னு பாத்தீங்கன்னா மேத்யூ 19ஆம் அதிகாரத்துல அங்க ஒருத்தர் நல்ல ஒரு, அதாவது நல்ல ஒரு ரிலிஜியஸ் மேன், நல்ல வெரி குட் ரிலிஜியஸ் மேன். அவன் எல்லாம் அவனை பார்க்கும்போது ஹி லுக்ஸ் குட். ஓகேங்களா? எல்லா கமாண்ட்மெண்ட்ஸும் சூப்பரா ஃபாலோ பண்ணிருக்கிறாரு, நல்ல உண்மையா இருந்திருக்கிறாரு, எல்லாம் சூப்பரா. அதாவது நம்ம பாக்குறதுக்கு அவர் ஹி இஸ் a வெரி குட் மேன், நல்ல ரிலிஜியஸ் மேன். அவர் வந்து ஜீசஸை மீட் பண்ண வரார். இந்த சம்பவம் எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். ஓகேங்களா? இப்ப மேத்யூ 19:16 just then a man came up to Jesus and inquired, "Teacher, what good thing must I do to obtain eternal life?" நான் என்ன நல்லது செஞ்சா எட்டர்னல் லைஃப்க்கு போயிருவேன்? ஓகேங்களா? அப்போ இவர் என்ன கேட்கிறாருன்னா,
இன்னைக்குள்ள கொஸ்டின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதான் புரிஞ்சிருக்கும். குட் பர்சன் வந்து பரலோகராஜ்யம் பெற முடியுமான்னு. அப்போ அவருடைய மைண்ட்ல என்ன இருந்துச்சுன்னா, அப்ப நான் குட்டா இருந்தா பரலோகராஜ்யம் பெறலாம். நான் வந்து என்ன அவருக்கு வந்து ஏற்கனவே கமாண்ட்மெண்ட்ஸ் சூப்பரா ஃபாலோ பண்ணிருக்கிறார். சரிங்களா? அப்போ தென் அடுத்த வருஷத்துல பாத்தீங்கன்னா 17 வருஷத்துல, why do you ask me about what is good? Jesus replied, there is only one who is good. If you want to enter life, keep the commandments. இங்க வந்து இங்க ரெண்டு ஆன்சர் கொடுக்கிறார். ஓகே, அப்போ அவர் வந்து கிளீனா ஒரு காரியத்தை இங்க இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுக்கிறாரு. நீங்க என்னதான் நல்லது பண்ணாலும் அது நல்லது கிடையாது. ஏன்னா ஒரே ஒருத்தவர் தான், அவர் தான் நல்லவர். ஓகேங்களா? அவர் தான் he is good. ஓகேங்களா? there is only one who is good. ஓகேங்களா? மற்றது பூமியில எது பண்றதும் அது நல்லது கிடையாது அப்படின்னு ஒரு இன்டைரக்டாவே அவர் சொல்லி கொடுக்கிறார். அதனால நீங்க வந்து நல்லது பண்ணாம இருக்கும் கிடையாது. அதோட ஒரு முக்கியமான நல்லது எதுனா, salvation through Jesus Christ is good. அதுதான் இந்த இடத்துல அவர் கத்துக் கொடுக்கிறார். அப்போ அந்த ஒரு நல்ல ஒரு, அதாவது அவன் வந்து கமாண்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிருக்கான். இஃப் யூ வாண்ட் டு என்டர் இன்டு லைஃப், கீப் தி கமாண்ட்மெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் ஒன்னு சால்வேஷன் இன்ட்ரோடியூஸ் பண்றார். ஓகேங்களா? சால்வேஷன் மட்டும் நமக்கு வந்து ஓகே, நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஆனா வந்து நன்மை செய்ய மாட்டாங்க, அந்த அந்த குட்னஸ்ல இருக்க மாட்டாங்க. அதுவும் நமக்கு வேணும். அது இங்க வந்து ஆண்டவர் ரெண்டுமே நம்ம டீச் பண்ணி கொடுக்கிறார். ஓகேங்களா? The salvation is the foremost for us to enter into the heaven. ஓகே, அப்ப சால்வேஷன் நமக்கு வந்து அந்த அந்த உண்மையாலுமே கிறிஸ்துவோட அன்பை நம்ம வந்து ருசிச்சிட்டோம்னா பூமியில நன்மை செய்யறவங்களாகவே நம்ம சுத்தி திரிவோம். ஓகேங்களா? if the salvation is partial or if the salvation is the namesake for you or if you lost your salvation, நம்ம இந்த பூமியில நன்மை செய்ய மாட்டோம். நம்ம யாரை பார்த்தாலும் நமக்கு வந்து இறங்கி போக நமக்கு தோணாது, மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணாது, அல்லது என்ன சொல்றது, நம்ம செல்ஃபிஷாகவே வாழ்வோம். நிறைய காரியங்கள் இருக்கு. சோ அப்போ இந்த இடத்துல அவர் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றது, there is only one who is good. ஓகேங்களா? இவன் என்ன சொல்றான், நான் என்ன குட் திங் பண்ணணும்னு பாக்குறாரு. நம்மளால குட் திங் பண்ணவே முடியாது. the best good thing is to seek Jesus. இயேசு தான் அந்த குட் திங். ஓகேங்களா? அதை காமிச்சிட்டு, if you want to enter life, keep the commandments. கமாண்ட்மெண்ட்ஸ் நீ ஃபாலோ பண்ணிக்கணும். பழைய ஏற்பாட்டுல ஒரு 10 கமாண்ட்மெண்ட் இருக்குது, புதிய ஏற்பாட்டுல ரெண்டுமே லவ் பேஸ்ட். அந்த லவ் எப்ப நமக்கு ஆக்டிவேட் ஆகும், ஜீசஸோட தான். ஓகேங்களா? நம்ம சுயமாக நம்மளால அந்த லவ் ஆக்டிவேட் பண்ண முடியாது. ஓகேங்களா? அப்ப அவர் சொல்றாரு, which one the man asked. ஓகேங்களா? ஏன்னா அவருக்கு பயங்கர கான்பிடென்ட், இந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஜீசஸ் ஆன்சர்ட், இவர் பழைய ஏற்பாட்டுல வச்சு அவனுக்கு கார்னர் பண்ற, do not murder, do not commit adultery, do not steal, do not bear false witness, honor your father and mother and love your neighbor as yourself. இது வந்து பழைய ஏற்பாட்டுக்கு அந்த கமாண்ட்மெண்ட் டீடைலா அவர் சொல்றாரு. இதெல்லாம் ஃபாலோ பண்ணும். உடனே அவர் சொல்றாரு, and all these I have kept since the young man, what do I still lack? இது எல்லாமே நான் சின்னதுல இருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். I seems to be look good. ஓகேங்களா? அப்படின்னு அவனுக்கு ஒரு கார்னர்ல தூக்கி சொல்றான். ஓகேங்களா? நான் எனக்கு என்னதான் குறை இருக்கு, நான் நல்லவனாகவே தான் இருக்கிறேன், நான் எந்த தப்புமே பண்ணலையே, நான் சூப்பரா தான் நான் வாழ்றேன், நான் எல்லாமே நல்லா தான் பண்றேன் அப்படின்னு. Then Jesus told him, if you want to be perfect, ஓகேங்களா, ஆண்டவர் எதிர்பார்க்கறது வந்து, ஓகே, அவர் வந்து அந்த கமாண்ட்மெண்ட்ஸை ஃபாலோ பண்ணிட்டார். ஓகே, ஆனா அந்த கமாண்ட்மெண்ட்ஸை அவன் வந்து ஒரு கடமைக்கு, ஒரு ரிலீஜியஸா தான் ஃபாலோ பண்ணிருக்கிறானே தவிர உண்மையாலுமே அந்த ஹார்ட்ல இருந்து ஃபாலோ பண்ணவே இல்லை. எப்படி சொல்றீங்க இத? 21வது வசனத்துல பார்க்கும் பொழுது கிளியரா ஒண்ணு தெரியுது. Jesus told him, if you want to be perfect, go sell your possession and give to the poor and you will have a treasures in heaven. ஏன் அவனால அந்த பொசிஷனை செல் பண்ண முடியல? ஏன் அவனால ஒரு ஏழைங்களுக்கு கொடுக்க முடியலன்னா, பிகாஸ் he is full of selfish. எனக்கு மட்டும்தான், நான் மட்டும் நல்லா இருந்தா போதும், நான் அந்த ஒரு செல்ஃபிஷ் அவனுக்குள்ள இருந்தது. ஓகேங்களா? அப்போ அந்த செல்ஃப் எப்போ உடையும்னா, நீங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் உங்களுக்குள்ள வராரு. ஓகேங்களா? அப்போ நீங்க அங்க இருக்க மாட்டீங்க, அவர் தான் உங்களுக்குள்ள இருக்கிறார். அப்போ இவனுக்குள்ள கிறிஸ்து வரல. கிறிஸ்துக்குள்ள அது இல்லாதது நிமித்தம் அவன் ரிலீஜியஸா சூப்பரா நிறைய காரியங்களை ஃபாலோ பண்ணி இருக்கிறான். ஓகேங்களா? எந்த ஒரு தப்பு பண்ணல, எல்லாமே சூப்பரா பண்ணிருக்கிறான். அவன் பொய் பேசல, அப்பா அம்மாவை கனப்படுத்தி இருக்கிறான், லவ் யுவர் நெய்பர் பண்ணியிருக்கிறான், எந்த ஒரு விபச்சாரமோ வேசித்தனமோ கொள்ளையோ திருட்டோ எதுவுமே பண்ணல, எல்லாம் சூப்பராக வாழ்ந்திருக்கிறான்.
ஆனா ஒரு செல்ஃபிஷ் லைஃப் இருக்கு, அவனுக்குள்ள ஒரு சுயம். சரிங்களா? அது எல்லாமே ஒரு கடமைக்கு, ஒரு சடங்காச்சாரமாக தான் பண்ணிருக்கிறான் தவிர உண்மையாலுமே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக எதுவுமே செய்யல. சரிங்களா? அந்த ஒரு அன்பு, இயேசுவோடைய அன்பு ருசித்தாலே அந்த சுயம் உடைந்து போயிரும். அதுக்கப்புறம் நம்ம செய்யற காரியங்கள் எல்லாமே இயேசுக்காக வைராக்கியமாக செய்ய தோணும். ஓகேங்களா? சரி, அப்போ இங்க இப்படி பண்ண உடனே, ஆண்டவர் சொன்ன உடனே அவனுடைய மூஞ்சி வாடி போயிடுச்சு. வாடி போய் அப்படியே போயிட்டான். அப்போ then Jesus said to the disciples, truly I tell you, it is hard for a rich man to enter the kingdom of heaven. இன்னைக்கு அதனாலதான் ரிச் மேன் உள்ளால போறதுக்கே இது. ஆனா இந்த ஒரு கான்செப்ட் தான் இப்ப பிசாசு அழகா இப்போ உள்ள காலகட்டத்துல சபையிலயோ ஊழியக்காரங்க மத்தியில கொண்டு வந்து எல்லாத்துக்கும் பண ஆசையை கொண்டு வந்துடுறான். ஓகேங்களா? இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஒரு ரிச் மேனால பரலோக ராஜ்யம் போக முடியாது. ஏன்னா he is a wealthy man. ஆண்டவர் கேட்டவன் he was a religious and wealthy man. ஓகேங்களா? இன்னைக்கும் பாத்தீங்கன்னா இதே கான்செப்ட் தான் பிசாசும் ஊழியக்காரர்களை மத்தியில கொண்டு வரான். ஒண்ணு ரிலீஜியஸ் சிஸ்டமா அப்படியே கொண்டு வந்துரு, இன்னொரு பக்கம் வெல்தி சிஸ்டமையும் அவங்களுக்கு ஊழியக்காரங்களுக்குள்ள கொண்டு வந்து வச்சிடறான். வச்சுட்டா ஒண்ணு அவங்க ஆசை பணத்துக்கு மேல போயிருது. அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க, நான் இந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன், நல்ல ஆசீர்வாதம் ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிறாரு, நான் பரலோக ராஜ்யம் போயிருவேன். கண்டிப்பாக போக முடியாது. ஓகேங்களா? சோ அப்படின்னா ரிச் மேன் பரலோக ராஜ்யம் போக முடியாதா? கிடையாது. ஆபிரகாம் வாஸ் a rich man. ஆபிரகாம், ஐசக் அவரு விதைத்தார், 100 மடங்கான ஆசீர்வாதங்களை பெற்றார். அவரும் he was a rich man. அவரு ஒரு கிணற தோண்டிக்கிட்டு இருந்தார் ஐசக். இன்னொருத்தர் அந்த கிணற தோண்டி அவங்களுக்கு பயங்கர ஒரு எங்க அவங்களுக்கு தண்ணி பிளெஸிங்ஸ் எல்லாம் கிடைச்ச உடனே திருப்பி அவங்க அந்த கிணற மூடுவாங்க. மூணு அப்புறம் இன்னொரு கடை தோண்டுவோம். ஏன்னா பிகாஸ் லார்ட் ஹஸ் பிளெஸ்ட் him. சரி, அவங்க எல்லாம் பரலோக ராஜ்யம் த்துக்குள்ள போறாங்க. ஓகேங்களா? பட் ஆபிரகாமுக்கு அந்த ரிச்னஸ் மேல கண்ணு கிடையாது. ஐசக்கு அந்த பிளெஸிங் மேல கண்ணு கிடையாது. பிளெஸிங்காக அவங்க ஆண்டவர்கிட்ட கேட்கவும் கிடையாது. ஆண்டவரே நீ ஆசீர்வதிங்க, எனக்கு பணம் வேணும், எனக்கு பணம் வேணும், எனக்கு செல்வ சீமானா இருக்கணும். அவங்க ஒரு நாளும் அந்த ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி போனதில்லை. ஓகேங்களா? இன்னைக்கு மக்களை ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி போக வைக்கிறான் பிசாஸ். ஓகேங்களா? இங்க பாருங்க, ரிச் மேன் இவன் ரிலீஜியஸா சூப்பரா இருந்திருக்கு, பிரேயர்ஸ்ல எல்லாம் இருந்திருக்கு, இவனோட கமாண்ட்மெண்ட்ஸ் ஆண்டவருக்காக அதாவது ஆண்டவர் சொன்ன காரியங்கள் எல்லாமே கரெக்டாக கீழ்படிச்சிருக்கிறான். ஆனா ஆசீர்வாதத்துக்குள்ள இருந்தனால அவனுடைய செல்ஃப் உடையில அவனுடைய கண்ணு எல்லாமே அந்த ஆசீர்வாதத்துக்கு மேல போயிருச்சு. ஆசீர்வாதத்துக்கு மேல போனதுனால அவனால பரலோக ராஜ்யம் போக முடியுது. ஓகேங்களா? சரி, இனி நம்மளோட கேள்விக்கு வரும். நம்ம கேள்வி என்ன? is being a good person not enough to get into heaven? ஓகேங்களா? நம்ம நல்லதா, நம்ம சூப்பரா வாழ்றோம். இங்க அந்த ஆள் பாத்தீங்கன்னா பைபிள்ல போட்டிருக்க இந்த ட்ரூ இன்சிடென்ட், அவன் உண்மையாலுமே he is a good person. ஓகேங்களா? அவன் எல்லாமே ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த லிஸ்ட் 1 by 1 இருந்திருக்கு. அதாவது பிசிக்கலி நம்ம பார்க்கும்போது சூப்பரா இருந்திருக்கு. ஆனா இன்டர்னலி பார்க்கும் பொழுது he is not into Christ. Externally he seems to be நல்ல ஒரு மனுஷன் மாதிரி, அவனோட பார்வையில நல்ல மனுஷன் மாதிரி பைபிள் சொல்றத கமாண்ட்மெண்ட்ஸ் சூப்பரா ஃபாலோ பண்ணிட்டு வந்தான். அப்போ he looks good, but internally there was a selfish. அவனுக்குள்ள அந்த ஒரு ஹேட்ரட் இருந்தது. he is not ready to listen. இவன் தான் வந்தான் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் என்ன வழி இருக்கு பரலோக ராஜ்யம் போறதுக்கு, எட்டர்னல் லைஃப் போறதுக்கு என்ன வழி? ஆண்டவர் வழி சொல்லி கொடுத்துட்டாரு. ஆனா அவனால அக்செப்ட் பண்ண முடியல. ஓகேங்களா? he is not ready to listen, he is not ready to change, he is not ready to accept, he is not ready to take it into the heart. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் உள்ளால இருந்திருக்கு. ஓகேங்களா? அப்போ இன்னைக்கு நம்ம மக்கள் என்ன பண்றோம்னா, அவுட் சைடு we look so good. நம்ம வெளியில பாக்குறதுக்கு ரொம்ப அருமையா இருப்போம், சூப்பரா பாக்குறதுக்கு தெரியும், எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி இருப்போம். ஓகேங்களா? நமக்கே பிடிச்சிருக்கும். ஓகேங்களா? நம்ம மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருப்போம், ஒரு பிச்சைக்கார ரோட்ல போய் அப்படி நிறைய காரியங்கள் செஞ்சிருப்போம். தட்ஸ் ஆல் குட். ஓகேங்களா? பட் தட் வில் நாட் டேக் யூ டு ஹெவன். ஏன்னா the Jesus is the only way. The Bible clearly talks about இயேசு வந்தா மட்டும்தான் என்னோட பாவம் மன்னிக்கப்படும். ஓகேங்களா? பிளஸ் அவர் தான் ஒரே வழி. என்னோட பாவம் மன்னிக்கப்பட்டதுக்கு
மட்டும் இல்லாமல் நான் பரலோக ராஜ்யம் போகணும்னா the one who came down from heaven has to take a way for me to go to the heaven. ஓகேங்களா? நம்மளை வந்து இங்க கூட்டிட்டு போறதுக்காக ஒரு வழியை ஆயத்த பண்ணியிருக்கிறார். அந்த வழியை ஃபாலோ பண்ண மட்டும்தான் நம்மளால போக முடியுமே தவிர என்னுடைய டீட்ஸ்னாலயோ என்னுடைய குட்னஸ்னாலயோ நான் வந்து பப்ளிக்ல நான் பண்ற அந்த அந்த கமாண்டபிள் ஒர்க்னாலயோ என்னை ஆண்டவர் பரலோக ராஜ்யம் கொண்டு போயிருவாருன்னா கொண்டு போக முடியாது. ஓகேங்களா? திஸ் இஸ் வெரி கிளியர் அபவுட் இந்த பைபிள் இதை ரொம்ப தெளிவாக சொல்லுது. ஓகேங்களா? சோ I can quote lot of verses. ஓகேங்களா? நிறைய வசனத்தை உங்களுக்கு கோட் பண்ண, ஆனா அந்த ஒரு இன்சிடென்ட் மட்டும்தான். ஓகேங்களா? நிறைய பேருக்கு வந்து மதர் தெரசா ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா? அவங்க பண்ண வந்து கமாண்டபிள் ஒர்க், அவங்க பண்ண அவங்க வந்து அவங்க பண்ண காரியங்கள், ஓகேங்களா? அவ்வளோ ஒரு சாக்ரிஃபிஷியல் லைஃப். ஓகேங்களா? அதாவது அவங்க இறங்கி போய் அவங்க வந்து தொழுநோயக்காரங்களை வந்து கட்டி அவங்கள வந்து தொட்டு அவங்களுக்காக மருந்து போட்டு அவங்களுக்காக தங்களோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சாங்க. ஓகேங்களா? பட் நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கலாம், சரி அப்போ அவங்க வந்து கண்டிப்பா பரலோக ராஜ்யத்தை தானே பேருக்கணும், அவங்க வந்து என்ன ஒரு குட்னஸ் பண்ணாங்க, பட் பீயிங் கிறிஸ்டியன், ஸோ அவங்களுக்கும் கொஞ்சம் அவங்க லைஃப் இருந்திருக்கும். ஓகேங்களா? பட் Mother Teresa once wrote in a letter to a particular person. அவங்களோட புக்ல இருக்கு. ஓகேங்களா? கம் பி மை லைட், அங்க வந்து டபுள் டே 2007 அவங்களோட இந்த டாக்குமெண்ட்ரி அந்த புக்ல இருக்கு. ஓகேங்களா? வேர் இஸ் மை ஃபெய்த் அவங்க சொல்லியிருக்காங்க. வேர் இஸ் மை ஃபெய்த், ஈவன் டீப் டவுன் there is nothing but emptiness and darkness. If there be God, please forgive me. ஓகேங்களா? And the 8 years later, such deep longing for God repulsed, empty, no faith, no love, no zeal. இது வந்து மதர் தெரசா சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? கம் பி மை லைட், இதுல வந்து அவங்களுடைய லெட்டர்ஸ்ல இருந்து எடுத்த இந்த சில வரிகள் ஒரு புக் ஃபார்மட்ல 2007 பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ அவங்க அவ்வளோ கமாண்டபிளா அவங்க வந்து குட்னஸ் பண்ணாங்க. ஓகேங்களா? வேர் இஸ் மை ஃபெய்த். ஓகேங்களா? கடைசியில அவங்களுக்கு ஒரு கேள்வி என்ன வந்துச்சுன்னா, அவங்களோட ஃபெய்த் எங்க இருக்கு போச்சுன்னு தெரியல. ஓகேங்களா? அவங்களே சொல்றாங்க, ஈவன் டீப் டவுன் there is nothing but emptiness and darkness. எவ்வளவோ நான் பண்ணிட்டேங்க, நான் நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கேன், ஆனா எனக்குள்ள இன்னொரு எம்டினஸ் இருக்கு, எனக்குள்ள இன்னொரு டார்க்னஸ் இருக்கு. ஏன் அந்த டார்க்னஸ் அந்த எம்டினஸ்? அவ்வளோ ஒரு குட்னஸ் பண்ணவங்களுக்கு ஏன் அந்த டார்க்னஸ் அண்ட் எம்டினஸ்? இது மதர் தெரசாவோட வேர்ட். Why? Because she couldn't able to find the true love of Jesus and the salvation. அவங்க உண்மையாலுமே ஏற்றுக்கிட்டாங்கன்னா இல்லையான்னு தெரியல. பட் அக்கார்டிங் டு திஸ் அவங்களோட ரைட்டிங்ஸ் படி பார்க்கும் பொழுது, since she experienced the emptiness and darkness, that means she didn't experience Christ. ஓகேங்களா? மேபி அவுட்வர்ட்ல she looks, அதாவது கிரைஸ்டோட காரியங்கள் தெரிஞ்சிருக்கலாம், அவங்களோட காரியம், அதாவது பைபிள்ல போட்டிருக்கிற காரியங்களை அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கலாம். பட் she didn't experience the true love of Christ according to this true lines of Mother Teresa. அவங்க எழுதுன நம்ம இது படி. ஓகேங்களா? So according to the letters compiled by the Vatican, Mother Teresa doubts continued until her death. அவங்களுக்கு இந்த டவுட் கடைசி வரைக்கும் இருந்தது. எனக்கு அந்த ஃபெய்த் இல்லையே, எனக்குள்ள ஏன் எம்டி இருக்கு, எனக்குள்ள அந்த நோ லவ் இந்த மாதிரி இல்லையே. அவுட் சைட்ல அந்த பிசிக்கல் லவ் அவங்களுக்கு இருந்திருக்கு, அது உள்ளாலந்து அவங்க வந்து பயங்கரமாக அதோட அவங்களுக்குள்ள இருந்த இன்பில்ட் கேரக்டர். பட் that cannot bring us to heaven. ஓகேங்களா? அவுட் சைட்ல நம்ம சூப்பரா நம்ம வந்து ஆக்டிவிட்டிஸ் பண்ணிருக்கலாம். ஓகேங்களா? நம்ம வந்து ப்ராமினன்ட் அவுட்ஸ்டாண்டிங் கமாண்டபிள் ஒர்க் பண்ணிருக்கலாம், நமக்கு நோபல் பிரைஸே இங்க வந்து பூமியில வந்து ஹானரரி கொடுத்திருக்கலாம். பட் that will not take us to heaven. ஓகேங்களா? அப்போ அப்போ இந்த டெக்ஸ்ட் நான் படிக்கிற பாருங்க, அவங்களோட இன்சிடென்ட்டை வச்சுட்டு, this perhaps gives the clearest and most sobering picture of where she really stood with the Lord. ஓகேங்களா? அப்போ அவங்களோட அந்த ரைட்டிங்ஸை வச்சு அவங்க எந்த அளவுக்கு ஆண்டரோட இருந்திருக்கிறாங்கன்னு உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். At last, at those particular points in her life, no one can say for sure whether or not Mother Teresa is in heaven. அவங்க ஹெவனுக்கு போயிருக்கிறாங்களா இல்லையான்னு வந்து இன்னும் நம்ம வந்து யாராலும் கன்ஃபார்ம் பண்ண முடியாது, அது ஆண்டருக்கு தான் தெரியும். பட் அக்கார்டிங் டு திஸ் அவங்களோட ரைட்டிங்ஸை வச்சு
நம்ம வந்து we can easily judge. அவங்களுக்குள்ள ஏன் ஒரு எம்டினஸ் இருந்தது, ஏன் அவங்களுக்குள்ள ஒரு டார்க்னஸ் இருந்தது, ஏன் அவங்க கடைசியில அவங்கள வந்து ஏன் இப்படி சொன்னாங்க, நோ ஃபெய்த், நோ லவ், நோ ஜீல், எனக்குள்ள ஏன் அந்த டீப் லாகிங் ஃபார் அதாவது அந்த 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 ஒரு காரியம் இருந்தது. இஃப் தேர் பி அ காட் ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, ஏன் அப்படி அவங்கள ஒரு காரியம் அவங்களால சொல்ல முடியும்? If she truly knows Jesus, அவங்க இப்படி ஒரு லைன் அவங்க எழுதிருக்கவே மாட்டாங்க. If there be a God, please கவி, ஒரு கடவுள்னு ஒருத்தர் இருந்தாரு, என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு ஏன் அவங்க வாயிலிருந்து வருது? Because she experienced emptiness and darkness, she couldn't be able to experience Christ. சரிங்களா? சால்வேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாததுனாலதான் அவங்களால இந்த ஒரு ரைட்டிங்ஸ் அவங்களால எழுத முடிஞ்சது. So this is very இது. சோ அதனால we cannot judge. அவங்க வந்து கடைசி நிமிஷத்துல ஒரு வேளை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பரலோக ராஜ்யம் போய்க்கலாம். அது வந்து இட்ஸ் அப் டு ஹர். பட் அக்கார்டிங் டு ஹர் ரைட்டிங், அவங்களோட உயிரோடு இருக்கும்போது அவங்களோட ரைட்டிங்ஸ் படி அவங்க வந்து she couldn't able to experience Christ love. But she is very good. She is commendable. அவங்களோட லைஃப் ஸ்டைல் மாதிரி நம்ம இன்னைக்கு வந்து இந்தியாலயோ சரி பூமியிலயும் சரி அவங்க பண்ண குட்னஸ் மாதிரி யாருமே அவங்களால பார்க்க முடியாது. பட் that goodness is not alone enough for us to go to heaven. அதனாலதான் இன்னைக்கு அவங்களோட எக்ஸாம்பிள் உங்களுக்கு முன்னாடி நான் வைக்கிறேன். சரிங்களா? சோ இன்னைக்கு so we can only hope that at some point before our last breath, Mother Teresa received saying faith in Christ and no longer trust in the work. சரிங்களா? அவங்களோட லாஸ்ட் மொமெண்ட்ல ஒருவேளை அவங்க வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கலாம், அது நமக்கு இன்னும் தெரியாது. பட் அக்கார்டிங் டு த ரைட்டிங்ஸ், அவங்களோட லாஸ்ட் மொமெண்ட் ரைட்டிங்ஸ் வரைக்கும் அவங்க வந்து ஆண்டவரை அவங்க சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளவே இல்லை. சரிங்களா? சோ த பைபிள் இஸ் சோ கிளியர், ஜீசஸ் இஸ் த வே, த ட்ரூத் அண்ட் த லைஃப். சரிங்களா? அதை தவிர வேற நமக்கு ஆப்ஷனே கிடையாது. அவரு மட்டும்தான் ஒரே வழி. நம்மளோட குட்னஸ் வச்சு நம்ம பரலோக ராஜ்யம் போகணும்னா ஏசு கிறிஸ்து பூமிக்கு வந்திருக்கணும் அவசியமே கிடையாது. அவரு பாட்டுக்கு இங்க வந்துட்டு அவர் வந்து பூமியில வந்து மறிக்கணும் அவசியமே கிடையாது. அவரு பாட்டு பூமியில வந்து நீ நல்லதா வாழு, நீ வந்து இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் கட்டு, நீ வந்து எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணு, இந்த மாதிரி மட்டும் சொல்லிட்டு மட்டும் போயிருக்கலாம். பட் ரதர் தேன் he died on the cross for you and me. உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் மரித்தாரு. அந்த மரணத்தை நாம வந்து அந்த மரணத்தை நினைவு கூர்ந்து அதன் மூலமாக நமக்கு ஒரு பாவ மன்னிப்பு உண்டாக வேண்டும். அதன் மூலமாக தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்மளால பிரவேசிக்க முடியும். So there is no other way. Jesus is the only way. சரிங்களா? சோ இந்த இடத்துல பாருங்களேன், நான் பேக் டு தி பிப்ளிக்கல் இன்சிடென்ட். அப்போ இதெல்லாம் சீஷர்கள் கேட்டுட்டு இருக்காங்க, என்ன ஆண்டவரே அவன் இப்படி திரும்பி போயிட்டானோ. உடனே வந்து எங்க சீஷர்கள் எல்லாருமே கேட்கறாங்க, அப்ப பாருங்களேன் ஆண்டவரே. அப்போ உடனே சீஷர்கள் எல்லாம் பயந்துட்டு, அப்போ யாரு ஆண்டவரே இப்ப இவன் எல்லா கமாண்ட்மெண்ட்ஸையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவனே பரலோக ராஜ்யம் போக முடியல, அப்ப யாராலதான் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 25th verse, Matthew 19:25. When the disciples heard this, they were greatly astonished and asked, who then can be saved? யாரு பரலோக ராஜ்யம் போக முடியும்? And Jesus said, with man this is impossible. அப்படின்னா மனுஷனுடைய ஒர்க் மூலமாக பரலோக ராஜ்யம் போக முடியாது. மனுஷனுடைய குட் டீட்ஸ் மூலமாக பரலோக ராஜ்யம் போக முடியாது. he might be good, he might be so great, அவர் வந்து பூமியில இருக்கிற பாதி ஜனங்களுக்கு ஃப்ரீயா சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கலாம் டெய்லி. இங்க பூமியில இருக்கிற எத்தனையோ ஏழை ஜனங்களுக்கு ஃப்ரீயா படிக்க வச்சிருக்கலாம். பட் that will not take him to heaven. அதான் with man this is impossible. ஓகேங்களா? அப்ப மேனோட குட் டீட்ஸ் மூலமாக நம்மளால பரலோக ராஜ்யம் போக முடியாது. பட் வித் காட் ஆல் திங்ஸ் பாசிபிள். மனுஷனால கூடாதது தேவனால் கூடும். மனுஷனோட குட் டீட்ஸ்னால பரலோக ராஜ்யம் போக முடியாது. பட் காடோடைய சால்வேஷன் மூலமாக அவர் ஏற்கனவே நமக்காக மரித்த அது ஃப்ரீயா நம்ம அந்த ஃபெய்த் மூலமாக we receive Jesus and accept and believe, then we can go to the heaven. Hallelujah. அதுதான். வேற எந்த ஒரு ஒர்க் நீங்க அதுக்கப்புறம் நீங்க வந்து சல்வேஷன் அடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் காட்ஸோட லவ் நீங்க டெமான்ஸ்ட்ரேட் பண்ணலாம். அது ஒரு குட் டீட்ஸ், அது வேற, அது கண்டிப்பா பண்ணணும். ஓகேங்களா? அப்பதான் நமக்கு வந்து சால்வேஷன் நிலைச்சிருக்கா இல்லையா நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியும். சில பேர் ரட்சிக்கப்பட்டு ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க, அப்படியே இருப்பாங்க. அது உங்களுக்கு காலப்போக்கில் உங்க ரட்சிப்பே உங்களுக்கு ஒரு கேள்விக்குறியா மாறிடும். அப்போ the moment you are saved, you cannot sit simply. அப்பதான் இந்த ரியல் கிரைஸ்ட் லவ் நீங்க வெளிப்படுத்த ஆரம்பிப்பீங்க. சரிங்களா? அப்ப கிறிஸ்துவை முதலாவது ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் எனக்கு எட்டர்னல் லைஃப் நிச்சயம்.
செகண்டரி, அதுக்கு அவர் ஏத்துக்கொண்ட அந்த சால்வேஷனோட அந்த விளைவாக தான் என்னுடைய அந்த குட் டீட்ஸ் வெளிப்பட வேண்டும். அந்த குட் டீட்ஸ் மட்டும் வெளிப்பட்டு கிறிஸ்து வெளிப்படலைன்னா என்னோட குட் டீட்ஸ் மூலமாக நான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. ஹalleluya. So this is why being a good person not enough to get into heaven, because it's because through God, only God, everything is possible. Hallelujah. கிறிஸ்து மூலமாக மட்டும்தான் எல்லா காரியங்களும் நமக்கு முடியும். கர்த்தர் தாமே உங்களை பலப்படுத்துவாராக. Let's close our eyes. Loving Heavenly Father, we thank you so much for this wonderful day. உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய பலனுக்காக நன்றி கர்த்தாவே. இந்த வேளையிலும் உம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதுவரைக்கும் எங்களுடைய நல்ல டீட்ஸ்னால நாங்க பரலோக ராஜ்யம் பேர்ல நினைச்சிட்டு இருந்தா அது இட்ஸ் இம்பாசிபிள். பட் ஃபார் காட், நீங்க தான் எங்களோட வழி அப்பா. நீங்க ஏற்கனவே அந்த வழியை உண்டு பண்ணிருக்கீங்க. You are the way, you are the truth, and you are the life. உம்முடைய வழியில நாங்க எப்பொழுதும் நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை தாங்க தகப்பன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் மீதும் ஆண்டவரே கிறிஸ்துவுக்குள்ளாக நிலைத்திருக்கட்டும். ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படட்டும். கிறிஸ்துவுக்குள்ளாக நிலைத்திருக்க ஒரு கிருபை தாங்க. நம்முடைய வசனம் உங்களுக்குள்ளாக இருக்க கிருபை தாங்க. நம்முடைய சமூகம் முன் செல்லட்டும். ஆண்டவரே ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கான ஒரு வழியை உண்டு பண்ணும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. உங்களுடைய சமூகம் முன் செல்லட்டும் கர்த்தாவே. இயேசுவே, நீங்க நீங்க ஒவ்வொருத்தரையும் நீங்க காரியங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் மீதும் இயேசுவின் பிரசனத்தினால் மூடுங்க. ஆண்டவரே, இந்த கடைசி காலத்தில் ரட்சிக்கப்படாத ஏகப்பட்ட ஜனங்கள் உண்டு. அவங்க ரட்சிக்கப்படுவதற்கான ஒரு வழியை நீங்க உண்டு பண்ணுவீராக. காரியங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும் வழி நடத்தும். சகல துதிக்கான மகிமை மாற்றிப்பட உங்களுக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. Amen. 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 Hallelujah. God bless you. Thank you so much for joining in. Over Friday 78. We do have Youth Revival Mission. இந்த மாதிரி நிறைய கேள்விகளுக்கு ஆண்டவர் பரிசுத்த ஆவியை துணை கொண்டு ஆண்டவர் நம்மளோட பேசிக் கொண்டிருக்கிறார். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். Saturdays 5 to 6 we do have the prophetical wake up call. பைபிள்ல போட்டிருக்கிற ப்ராஃபசிஸ், இனி சம்பவிக்க போற காரியங்களை வெரி டீடைல் பைபிள் ஸ்டடி. அதுல கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்க. நீங்க ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். ஒவ்வொரு நாளும் எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. So we would also pray for you. God bless you. God be with you.